தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை முதன்மைப்படுத்துறதுங்கிறது அனைத்து மக்களும் விரும்புகிற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு முருகன் அரசியலை கொண்டு வந்தீங்க. அதை பற்றி நான் பின்னணி சொல்லுங்களேன். அதாங்க, இது கொரோனா நேரம் தான். கொரோனா நேரம் நம்ம இந்த களப்பணியில் இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு யூடியூப் சேனலில் கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி போட்டிருப்பாங்க. அதை பற்றி யாருமே வாய் திறக்கலை. நாங்கள் எல்லாம் ஆலோசிக்கிறோம். அப்போ உடனே இதை யார் தட்டி கேட்கணும், பிஜேபி தான் தட்டி கேட்கணும்னு முடிவு பண்ணுறோம். நாங்கள் ஒரு அழைப்பு கொடுக்குறோம். ஏன்னா மக்கள் வெளில வர முடியாது, அவங்க வீடுகளிலே இருக்கிறோம். உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், வீடுகளிலிருந்து அவர்களுடைய வீடு வாசல்களிலிருந்தே நீங்கள் வேல் பூஜை பண்ணுங்கள், கந்தசஷ்டி கவசத்தை படிங்க அப்படின்னு 60 லட்சம் குடும்பங்கள். அப்பா, யாரும் எதிர்பார்க்காத ஒரு ரெஸ்பான்ஸ். 60 லட்சம் குடும்பங்கள் கலந்து கொண்ட அவர்கள் வீடுகளிலே இருந்து அந்த வேல் பூஜை கந்தசஷ்டி கவசத்தை படித்தார்கள். அதை தொடர்ந்து சரி கொரோனாவும் இருந்தாலும் பரவாயில்ல, இதை மக்கள் மத்தியில் நாம் கொண்டுட்டு போகணும் அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் கொரோனா வெற்றிவேல் யாத்திரையை திட்டமிட்டு அந்த யாத்திரை நடத்தினோம். அந்த யாத்திரைக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி முருக கடவுள், தமிழ் கடவுள், வெற்றிவேல் யாத்திரையோட அடிப்படை நோக்கமும் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணீங்கிற அதையுமே சொல்லுங்களேன் கொஞ்சம். இல்லை, அடிப்படை நோக்கம் கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவங்க மேலே நடவடிக்கையும் இல்லை. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நிறைய பேர் கம்ப்ளைண்ட், எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ வேல் பூஜை பண்ணியிருந்தோம். அது தொடர்ந்து எங்களுக்கு கிடைத்த வரவேற்பு. ஸோ உடனடியாக நாங்கள் யாத்திரை லான்ச் பண்ணோம். யாத்திரை லான்ச் பண்ணோன்னே அவர்களை கைது பண்ணுறார்கள். நம்ம நோக்கம் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் கைது செய்கிறார்கள். நம்ம அது தொடர்ந்து நம்ம இதை மக்கள்கிட்ட இது மாதிரி கந்தசஷ்டி கவசம், முருகக் கடவுள், தமிழ் கடவுளை இழிவுபடுத்தியவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் நம்ம அந்த யாத்திரை கொண்டு போனோம். அந்த யாத்திரை மக்கள் மத்தியில் அது ஒரு மக்கள் யாத்திரையாக அமைஞ்சது. மக்களினுடைய, எனக்கு கொரோனா நேரம் யாரும் எதிர்பார்க்காத கூட்டங்கள், எந்த ஊருக்கு போனாலும் பெரிய அளவு கூட்டம், கொரோனாவை தாண்டி கூட்டம் சேருது. அப்போ அரசாங்கம் ஒரு புறம் எங்களுக்கு பல்வேறு இடைஞ்சல்கள், இதையெல்லாம் அப்போதைக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்தாலும் கூட அவர்கள் ஏன்னா அவங்க அந்த நேரத்தில் பார்த்தது சரி கொரோனா இதாகிடக்கூடாது, நாங்கள் இதே நேரத்தில் இதை நம்ம விடவும் கூடாது அப்படின்றதில் கொண்டு போனோம். அதை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல், உடனடியாக சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி, அப்புறம் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயித்தாங்க. உங்கள் கேள்விக்கு வர்றேன். ஆமாம், அதாவது நான் உங்களுக்கு ஒவ்வொரு திருப்பமுனையும் லைஃப்பில் ஒரு ஃபோன் கால் மூலமாகவே நடந்திருக்கு. மத்திய அமைச்சரான ஃபோன் கால் எப்போ வந்தது? சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு டெல்லிக்கு வாங்கன்றாங்க. எங்கள் 4 எம்எல்ஏக்களையும் கூட்டிகிட்டு போகிறோம். எங்கள் ஃபஸ்ட் நாள் மோடிஜி, அவங்க பிரதமர் அவர்கள், மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் ஃபஸ்ட் நாள் போன நாளே பார்த்துட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் அமித்ஷாஜியை பார்க்கணும். ஆனால் அமித்ஷாஜி இன்னொரு நாள் 2 நாள் ஆகட்டும்னாங்க. அப்போது அடுத்த நாள் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்களை சந்தித்தோம். அவங்களையும் சந்தித்து பேசிவிட்டு அப்புறம் எல்லாருமே ஒரு நாள் இருங்க, அமித்ஷாஜி பார்த்துட்டு போங்கன்றாங்க. அமித்ஷாஜி அவங்க வேறு பணியில் இருந்திருக்காங்க, அந்த இது எங்களுக்கு தெரியல. சரி, நாங்கள் அமித்ஷாஜி கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு நேரத்தில் ஃபோன் வருது. சரி, நீங்கள் எம்எல்ஏவெல்லாம் ஊருக்கு அனுப்பிடுங்க, நீங்கள் மட்டும் சொல்லிவிட்டு ஊருக்கு போங்க அப்படின்றாங்க. போங்க, எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க அப்படின்றாங்க. ஜூலை மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு. சரி சொல்லிவிட்டு நாங்கள் தமிழ்நாடு பவனில் தான் தங்கியிருந்தேன். காலையில் ஒரு ஃபோன் வருது, பிஎம் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், நீங்கள் 10:30 மணிக்கு பிஎம் வீட்டுக்கு வரணும் அப்படின்றாங்க. எங்களுக்கு எது கூப்பிட்றாங்க என்னன்றதுன்னு தெரியாது. அங்கே போனோடனே இது மாதிரி சாயந்தரம் பதவி ஏற்கணும் அப்படின்ற தகவல், பதவி ஏற்கிறோம். இதுதான் எங்கள் கட்சியினுடைய இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பலனும் எதிர்பாராமல் உழைச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரிசல்ட்டு தானாக வரும். நீங்களே அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கீங்க.